இந்நாள் நன்னாள் ஆகட்டும். ராசி சக்கரத்தில் முதல் ராசியாக அமைந்துள்ள ராசி தான் மேச ராசி. மேச ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் அமைஞ்சிருக்கு, அவங்க எந்தெந்த விஷயத்தில் அவங்க கவனமாக இருக்க வேணும், அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு உண்டான பரிகாரங்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மேச ராசிக்காரரை பார்த்தீங்களா, மற்ற ராசிக்காரருங்க மேச ராசியில் பிறந்திருக்க கூடாதா அப்படின்னு ஏங்குற அளவுக்கு ஒரு கொடுத்து வச்ச ஒரு ராசி தான் மேச ராசின்னு சொல்லலாங்க. இந்த மேச ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே பேசும் திறன் மிக்கவர்களாக இருக்கக்கூடிய அன்பர்கள். இவங்கள பார்த்திங்களா, வெளிப்படையாக பேசக்கூடியவங்க, நல்ல பொறுமைசாலிகள்னு சொல்லலாங்க. தலைமை பண்பு, நம்பிக்கை, நேர்மை எண்ணங்கள், உற்சாகமான செயல்பாடு ஆகியவை எல்லாமே இவங்களுடைய ஒரு பலங்களாக இருக்குன்னு சொல்லலாங்க. பொழுதுபோக்கில் அதிக ஆர்வம் கொண்ட அன்பர்கள்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மேஷராசிக்காரர் அப்படின்னாவே எப்போதுமே முதலிடத்தில் இருக்க வேண்டும் என விரும்பக்கூடிய அன்பர்கள்னே சொல்லலாங்க. வேலை செய்வதில் மட்டுமல்ல, முடிவு எடுப்பதிலும் மிகவும் வேகமாக செயல்படக்கூடிய அன்பர்கள்னே சொல்லலாம். அதே சமயம் தெளிவான உறுதியான முடிவு எடுக்க தெரியாதவர்களும் இவர்களாகத்தான் இருப்பாங்க. ஆனால் எப்போதுமே வாழ்க்கையில் அனைத்து துறைகளிலும் சிறந்தவர்களாக இருக்கக்கூடிய அன்பர்கள்னே சொல்லலாங்க. பொதுவாகவே ஒவ்வொரு ராசிக்குமே ஒவ்வொரு குணங்கள் இருக்குங்க. ராசிக்கு என்று பொதுவான குணங்கள் இருந்தால் கூட ஆண்களுக்கு தனியாகவும் பெண்களுக்கு தனியாகவும் குணங்கள் மாறுபடுங்க. இதில் மேசராசி பெண்களோட குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, மேசராசி பெண்கள் பொதுவாகவே சத்தான முறையில் பிடிவாதமாக வெளிப்படுத்த கொள்ள நினைப்பக்கூடிய அன்பர்கள்னே சொல்லலாங்க. இதனால் அவங்களோட மனதில் என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிறத உடனடியாக புரிந்து கொள்ள முடியும். அவங்க செயல்பட போதுமான இடம் கொடுத்தா அவர்கள் தாங்கள் முன்னேறுவதற்கான வழியை எளிதில் கண்டறிந்து விடுவாங்கன்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கிட்டையுமே மிகவும் அன்பாக பழக்கக்கூடிய அன்பர்கள், அனைவருக்குமே உதவ வேண்டும் என்ற மனப்பான்மை கொண்ட அன்பர்கள் இவங்க என்ன சொல்லலாங்க. இந்த மேசராசிக்கார அன்பர்களை பார்த்தீங்களா, ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த அன்பர்கள்னே சொல்லலாங்க. இவங்ககிட்ட நிறைய திறமகுது, ஆனாலுமே அது இவங்களோட சோம்பேறித்தனத்தால் தான் வீணாகுதுன்னே சொல்லலாம். இனி மேசராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாங்க. செவ்வாயை அதிபதியாக பெற்றுள்ள மேசராசி அன்பர்களே, நவகிரக நாயகர்களின் முதல்வரான சூரியன் உங்களோட ராசியில் இருக்கிறாரு. தூரதேச பயணங்களின் மூலம் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்பட போகுது. அதே மாதிரி செலவுகள் அதிகரித்து பண பற்றாக்குறை ஏற்படும். அதே நேரத்தில் எப்படியாவது பணவரவு உங்களுக்கு இருந்து கொண்டே தான் இருக்கும். சந்திரனின் நகர்வு மிக சாதகமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. வியாபாரம் விருத்தி அடையும். செவ்வாய் 4ஆம் இடத்தில் அமர்கிறாரு. அரசாங்க வேலைகளில் எச்சரிக்கையாக இருக்கிறது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் காரிய தடைகள் ஏற்பட்டால் கூட கவலைப்பட வேண்டாங்க. புதன் 12 1ஆம் வீட்டில் இருக்கிறாரு. சுபகாரியங்கள் தள்ளி போகிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் அமையும். வெளியூர் பயணங்களால் பண விரயம் ஏற்படுங்க. தெய்வ வழிபாட்டின் மூலம் பல நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகுன்னு சொல்லலாம். குரு பகவான் 2ஆம் வீட்டில் இருக்கிறாரு. மங்கள காரியங்களுக்கான செலவுகளை நீங்கள் செய்வீங்க. ஆன்லைன் வர்த்தகங்கள் நஷ்டத்தை ஏற்படுத்தினா கூட கணவன் மனைவி உறவு மேம்படுன்னு சொல்லலாம். சுக்கிரன் 12ஆம் வீட்டில் இருக்கிறாரு. திருமண பேச்சுவார்த்தை தள்ளி கொண்டே போகக்கூடிய ஒரு காலன்னே சொல்லலாங்க. திருமண வயதினருக்கு வரன் அமைய போகக்கூடிய ஒரு நேரம்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் தொழிலில் எதிர்பாராத லாபமும் உங்களுக்கு அமைய போகுது. பணத்தட்டுப்பாடு பெருமளவில் உங்களுக்கு குறைஞ்சா கூட குடும்பத்தினர் பற்றிய கவலைகள் அனைத்துமே நீங்க போகுதுங்க. ராகு பகவான் 12ஆம் வீட்டில் இருக்கிறாரு. வீண் கெட்ட பெயர் வராமல் பார்த்து கொள்வது உங்களுக்கு சிறப்பான ஒரு நேரம்னு சொல்லலாங்க. அதே மாதிரி துக்ககரமான செயல்களில் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படுங்க. கேது பகவான் 6ஆம் வீட்டில் இருக்கிறாரு. தொழிலில் மந்த நிலை கொஞ்சம் ஏற்படுன்னே சொல்லலாங்க. அதோட நெருங்கிய நண்பர்கள் உதவி செய்வாங்கன்னே சொல்லலாம். புதிய நண்பர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக நீங்கள் செயல்பட்டால் இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பான வாரமாக அமையன்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் முருகனை வழிபட்டால் உங்களுக்கு மேலும் சிறப்பான ஒரு பலன் அமையன்னே சொல்லலாம். மேசராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே இந்த வாரத்தில் சில பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. இந்த வாரம் வேகத்தாலும் விவேகத்தாலும் அனைவரையும் வசீகரிப்பீங்கன்னே சொல்லலாம். வாக்கு வன்மையால் எதையுமே சிறப்பாக செஞ்சு முடிச்சிருவீங்க.
எதிர்ப்புகள் அனைத்துமே உங்களுக்கு விலக போகுதுங்க. உங்களோட செயல்களுக்கு முட்டுக்கட்டை போட்டவங்க கூட விலகி விடுவாங்கன்னே சொல்லலாம். முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்களை கொடுக்க போகுதுங்க. பணவரத்தை பொறுத்தவரையிலுமே ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். அதே மாதிரி நீண்ட நாட்களாகவே இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக நடந்து முடியும்னே சொல்லலாம். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் அகலுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் அனைத்துமே நீங்கி செயல்களில் வேகம் காண்பிக்கக்கூடிய ஒரு காலன்னே சொல்லலாம். குடும்பத்தில் இருந்து வந்த வீண் பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கி அமைதி ஏற்படும்னே சொல்லலாம். மனக்கசப்பு மாறுங்க. விருந்தினர்களோட வருகை இந்த காலகட்டத்தில் அதிகமாகவே இருக்குங்க. குடும்ப செலவுகள் குறையுங்க. பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு இருந்து வந்த தடைகள் அனைத்துமே விலக போகுது. எதிர்ப்புகளும் விலகும். பணவரத்து அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே கல்வி தொடர்பான வேலைகள் நீங்குங்க. சக மாணவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் அனைத்துமே குறையக்கூடிய ஒரு காரணம்னே சொல்லலாம். இனி நட்சத்திர பலன்களை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க. மேஷம் ராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் திட்டமிட்டபடி எல்லாமே உங்களுக்கு நடக்குங்க. கடன் தொல்லையும் அதே சமயத்தில் குறையும். வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான போக்கு காணப்படும்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் சொத்து சம்பந்தமான விஷயங்கள் இருந்து வந்த பல தடைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் குறையும்னே சொல்லலாம். பரணி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் உறவினர்கள் நண்பர்கள் மூலம் தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. தொழில் வியாபாரம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக நடக்க போகிற ஒரு காலனே சொல்லலாம். அதே மாதிரி எந்த விவகாரத்திலும் சிக்கனா கூட சாமர்த்தியமான மற்றவங்க முன் நிறுத்தி தான் தப்பித்து கொள்ள வேண்டி வரும்னு சொல்லலாம். கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு யோகமான காலங்களாக அமைய போகுதுங்க. அதே மாதிரி இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே எதிர்பார்த்த பணம் வந்து சேரப்போகுது. விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்க நேரிடுங்க. சாதுரியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கு பொறுத்த வரைக்குமே உங்களோட வளர்ச்சியில் இருந்து வந்த முட்டுக்கட்டைகள் அனைத்துமே நீங்க போகுதுங்க. சிறப்பான ஒரு காலமாக உங்களுக்கு அமைய போகுது. மேலும் உங்களுக்கு இந்த வாரம் சிறப்பாக அமைய ஸ்ரீ மகா கணபதியை பூஜித்து வழிபட்டு வர எல்லாத்துலேயுமே பல நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகுங்க. அதே மாதிரி காரிய தடைகள் அனைத்துமே நீங்கி சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழலாம். ராசிக்காரர் அன்பர்களை பொறுத்த வரைக்குமே தங்களோட வாழ்வில் பல யோகங்கள் மற்றும் நல்ல பலன்களை தொடர்ந்து பெறுவதற்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகப்பெருமான் கோயிலுக்கு சென்று முருகனை வழிபட்டு வர வேண்டும்னு சொல்லலாங்க. சில பரிகாரங்களை நம்ம பார்க்கலாங்க. மேசம் அப்படின்னாலே கிடாய் ஆடு என்று பொருளுங்க. கிடாய் ஆடு நவகிரகங்களில் செவ்வாய் பகவானுக்குரிய ஒரு விலங்காக சொல்லப்படுதுங்க. செவ்வாய் பகவான் போர் கிரகம்னு சொல்லப்படுது. தமிழ் கடவுளான முருகப்பெருமான் செவ்வாய் பகவானின் அம்சம் கொண்டவர். அதனால் இந்த ராசிக்கார அன்பர்களை பொறுத்த வரைக்குமே இயற்கையாகவே தைரியம் மற்றும் வீரம் நிறைந்தவர்களாக இருக்கக்கூடிய அன்பர்கள்னே சொல்லலாங்க. உஷ்ண உடலை பெற்றவங்க பல நன்மைகளை அனுபவிக்கும் யோகம் கொண்டவர்களாக அப்படின்னா கூட அவங்க சில பரிகாரங்களை செய்கிறது மூலம் அவங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமையுன்னு சொல்லலாங்க. இந்த ராசிக்கார அன்பர்களை பொறுத்த வரைக்குமே முருகப்பெருமானை வழங்கி வர எல்லா பலன்களும் கிடைக்குன்னே சொல்லலாம். அதே மாதிரி வாரம் சென்று வழிபட முடியல அப்படின்னா கூட மாதத்தில் ஒரு செவ்வாய்க்கிழமை அல்லது முருகனுக்கு உரிய விசேஷ தினங்களான கிருத்திகை சஷ்டி தினங்களில் வழிபட்டு வர வேண்டுங்க. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு தேவையான உதவிகள் செய்வதும் மேசராசியின் அதிபதியான செவ்வாய் பகவானின் அருளை பெற்றுத்தருன்னே சொல்லலாங்க. ரத்தம் செவ்வாய் பகவான் ஆதிக்கம் நிறைந்ததாகும். வருடத்திற்கு 1 அல்லது 2 முறை மேசராசிகர அன்பர்களை பொறுத்த வரைக்குமே இரத்த தானம் செய்வதும் மிக சிறந்ததாகவும் சொல்லப்படுதுங்க. அதே மாதிரி அசைவு உணவு உண்பவர்களாக இருந்தால் எந்த காரணத்து கொண்டுமே இந்த ராசியினர்கள் செவ்வாய்க்கிழமைகளில் அசைவு உணவுகளை சாப்பிடவே கூடாதுங்க. பைரவரின் வாகனமான நாய்களுக்கு உணவு பிஸ்கட்டு போன்றவற்றை நீங்கள் உணவாக கொடுத்து வந்தாலும் கூட பைரவரின் ஆசி உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் வருடத்திற்கு ஒரு முறை நவகிரகங்களில் செவ்வாய் பகவானுக்குரிய தலமான வைத்தீஸ்வரன் கோவில் ஸ்ரீ வைத்தியநாதர் மற்றும் தையல் நாயகி அம்பாளை வழிபடுவது மேசராசிக்கார அன்பர்களுக்குரிய ஒரு சிறந்த பரிகாரம்னு சொல்லலாங்க. தொடர்ந்து நீங்கள் முருகப்பெருமானை வழிபட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றம் இருக்குன்னு சொல்லலாம். முருகரின் ஆறுபடை வீடுகளில் ஏதாவது ஒரு வீடுகளுக்கு நீங்கள் சென்று வருடமே வழிபட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாகவே மாறுன்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் மேஷராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைய போகிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துங்க. மேஷராசிக்கார அன்பர்களை பொறுத்த வரைக்குமே இந்த காலம் ரொம்ப சிறப்பான ஒரு காலமாக தான் அமைஞ்சிருக்குங்க. இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.
அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடைங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி என்ற மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையம் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுங்க. நீங்கள் தாராளமாக கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவாருன்னே சொல்லலாங்க. நீங்கள் மேச ராசிக்கார அன்பர்களாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. ஆல் வியூஸ் தேங்க்யூ.